இந்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, ராகவ் நேரா நிலாவோட டெஸ்க் கிட்ட போயி, "என்ன நிலா, அந்த பிரசன்டேஷன் ரெடியா? கிளையண்ட் 12 மணிக்கு வந்துருவாங்க. ஃபைனல் அவுட்புட் ஒரு வாட்டி பார்த்துடலாமா?" அப்படின்னு கேட்குறாருங்க. நிலாவுக்கு அப்பதான் உலகமே ஸ்தம்பித்து போன மாரி இருக்கு. அவங்க முகமே பேய் எறிஞ்ச மாரி மாறிடுதுங்க. ராகவ் விடாம, "என்ன நிலா, நான் கேட்கிறேன். நீங்க பதிலே சொல்லாம திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. என்னாச்சு?" அப்படின்னு கொஞ்சம் அதட்டலா கேட்குறாருங்க. பக்கத்துல இருந்த திவ்யா மெதுவா வந்து, "ராகவ், அது வந்து ஒரு சின்ன சொதப்பல் ஆயிருச்சு" அப்படின்னு இழுக்க, ராகவ் முகமே கோவமா மாறிடுதுங்க. "என்ன சொதப்பல்? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க." ராகவ் பதட்டத்துல, "நிலா லேப்டாப் ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டா" அப்படின்னு திவ்யா சொல்லி முடிக்கல. ராகவ் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. "வாட்? என்ன நிலா, இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய கிளையண்ட்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கேட்குற எல்லா டேட்டாவும் அந்த லேப்டாப்ல தான் இருக்கு. அது மிஸ் ஆச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, என் மானமும் போயிரும். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. வேற எதுவா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு ராகவ் கத்துற சத்தம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் பதட்டமாக்குதுங்க. நிலா கண்ல இருந்து அருவி மாதிரி தண்ணி கொட்டுது. "ராகவ், ப்ளீஸ், தெரியாம நடந்துருச்சு. நான் எப்படியாவது எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு கெஞ்சுறாங்க நிலா. "எனக்கு அதெல்லாம் தெரியாது. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள லேப்டாப் என் டேபிள்ல இருக்கணும். இல்லன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ள போயிட்டாருங்க ராகவ். நிலா அப்படியே சேர்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா அவங்கள சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. "திவ்யா, அந்த ஆட்டோ டிரைவர் நம்பர் ஏதாவது இருக்கா? ஜிபே பண்ணியான்னு" கேட்க, நிலா தலையாட்டுறாங்க. "இல்ல திவ்யா, நான் கையில தான் காசா குடுத்தேன். அவர்கிட்ட ஃபோன் கூட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்சு பேசுறாங்க. வேற வழியே இல்லாம நிலா சோழனுக்கு ஃபோன் பண்றாங்க. "என்னங்க, சொல்லுங்க, ஆஃபீஸ் போயிட்டீங்களா?" அப்படின்னு சோழன் ரொம்ப எதார்த்தமா கேட்க, நிலாவோட அழுக சத்தம் கேட்டு அவருக்கு அப்படியே இதயம் நின்னு போன மாதிரி ஆயிருச்சுங்க. "நிலா, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? நான் இப்பவே ஆஃபீஸ் வரவா?" அப்படின்னு கேட்குறாருங்க சோழன். "நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் சோழன். லேப்டாப்ப ஆட்டோல விட்டுட்டேன். இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லி கதர்றாங்க நிலா. "ஏங்க, இத பாருங்க. நான் இருக்கேன்ல. நீங்க முதல்ல அழுறத நிப்பாட்டுங்க. இதோ இந்த 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நம்ம கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்றாருங்க சோழன். சோழன் தன்னோட கார்ல மின்னல் வேகத்துல நிலா ஆபீஸ்க்கு வந்துடுறாருங்க. நிலாவை பாக்குறாரு. முகம் எல்லாம் அழுது செவந்து போயிருக்குங்க. "நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டையும் ஏறி இறங்குறாருங்க. "அண்ணே, ஒரு லேப்டாப் பேக் கருப்பு கலர்ல யாராவது விட்டுட்டு போனாங்களா?" அப்படின்னு ஒவ்வொரு டிரைவர்கிட்டயும் கேக்குறாருங்க சோழன். "இல்லப்பா, நாங்க பார்க்கல" எல்லாரும் அப்படியே சொல்றாங்க. சோழனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நிலாவுக்கு அங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல ராகவ், "என்ன நிலா, இந்த காலத்துல ஆட்டோல விட்ட பொருள் கிடைக்குமா? நீங்க ரொம்ப லேட் ஆக்குறீங்க. கிளையண்ட் வந்துருவாங்க. கிளையண்ட் வந்துட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுன்னு" நிலாவை மேலும் ப்ரெஷர் ஆக்கிட்டே இருக்காருங்க. சோழன் சோர்ந்து போகாம நிலா இறங்குன அந்த ஏரியாவே சுத்தி சுத்தி வராரு. அப்போ ஒரு டீ கடை ஓரமா ஒரு ஆட்டோ நிக்குது. அந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ யோசனையில உட்காந்துட்டு இருக்காருங்க. சோழன் ஓடி போய் கேக்குறாரு. சோழன் அந்த அண்ணன் கிட்ட போய், "அண்ணே, ஒரு நிமிஷம். ஒரு சின்ன லேப்டாப் பேக் எதுவும் பாத்தீங்களா? காலையில ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க" அப்படின்னு கேக்குறாருங்க. "ஆமா தம்பி, யாரோ பேக் பின்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அதான் யாராவது வருவாங்கன்னு தேடிட்டு இருந்தேன்.